வணக்கம். செல்வகுமாரின் தமிழர்கள் வாழக்கூடிய உலக நாடுகளுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை 2025 மார்ச் 28 வெள்ளிக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை. முதலில் அமெரிக்காவை பார்ப்போம். அமெரிக்காவில் ஏற்கனவே புறப்பட்ட ஒரு காற்று சுழற்சி மத்திய மாகாணங்களில் இடிமழை பிடிப்பை கொடுத்து வருகிற நிலையில் மெக்சிகோ வளைகுடாவை ஒட்டிய மாகாணமாம் டெக்சாஸ் மற்றும் மெக்சிகோவில் இடியுடன் கூடிய மழைப்பொழிவை, கடுமையான இடி, ஓயாத இடி, நொடிக்கு நொடி இடி, மணிக்கணக்கில் இடி, ஒரு நொடிக்கு பல இடி என்ற அளவிலே நொடிக்கு நொடி இடி, மணிக்கணக்கில் இடி, நகர்வதும் வேக குறைவு, மழை, காற்று, இடி, மின்னல் எல்லாமே வெளுத்து வாங்குகிறது. டெக்சாஸ் மாகாணத்தின் கடலோர பகுதிகளில் கார்பஸ் சர்ச் மற்றும் மட்டாமோரஸ் பகுதிகளில் நல்ல மழை. மெக்சிகோ வளைகுடாவை ஒட்டிய பகுதி உள்ளேயும் ஒட்டுமொத்தமான டெக்சாஸ் மாகாணம் மட்டுமல்ல, அருகில் லூசியானா மாகாணத்திலும் மழைப்பொழிவு தொடங்க போகிறது. படிப்படியாக லூசியானா மாகாணத்திற்கும் அதனைத் தொடர்ந்து மிசிசிப்பிக்கும், அலபாமாவிற்கும், ஜார்ஜியாவுக்கும் மற்றும் புளோரிடாவிற்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். இந்த நிலையில் வரக்கூடிய, அதாவது இன்றைக்கு 28, நாளை 29, 2 நாளும் மேற்கு நோக்கி நகர்ந்து கனடா எல்லையோரம் வரைக்கும் ஒட்டுமொத்த அட்லாண்டிக் பெருங்கடலை ஒட்டியுள்ள பகுதிக்கு 30, 31ஆம் தேதி கனமழை பொழிவை கொடுக்க போகிறது. 30, 31ஆம் தேதி கனமழை பொழிவை நியூயார்க், வாஷிங்டன் உட்பட கொடுக்க போகிறது. 1, 2 தேதிகளில் அடுத்த சுழற்சி மத்திய மாகாணங்களுக்கு வரும். ஒரு தாழ்வு பகுதியாகவே வரப்போகுது. ஸ்ட்ராங்காக அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிறைய மழைப்பொழிவை மீண்டும் மத்திய மாகாணங்கள் 3, 4 தேதிகளில் கொடுத்து 5, 6 தேதிகளில் தீவிரமடைந்து 7, 8 தேதிகளில் மிகவும் தீவிரமான ஒரு மழைப்பொழிவை அமெரிக்காவுக்கு கொடுக்க போகுது. 7, 8, 5, 6, 7, 8 தேதிகளில் கொடுக்க போகுது. அது 5, 6 உறுதி. 7, 8 அது கடலோரம் மட்டும் கொடுத்துவிட்டு லேசாக கொடுத்துவிட்டு விலகினோம். ஆனால் 7, 8 தேதி வரைக்கும் மழை தொடரும். அதுவும் மெக்சிகோ வளைகுடாவில் போய் 7, 8 தேதிகளில் தீவிர மழை பிடிப்பை கொடுக்கும். அதாவது வாஷிங்டன் மற்றும் நியூயார்க் பகுதியை விட வரக்கூடிய நாட்கள் தான் மெக்சிகோ வளைகுடாவை ஒட்டிய டெக்சாஸ் மற்றும் லூசியானா மற்றும் மிசிசிப்பி, அதே போல் அலபாமா, ஜார்ஜியா மற்றும் புளோரிடா மாகாணங்களுக்கு வரக்கூடிய வாரம் நிறைய மழைப்பொழிவு காத்திருக்கு. நிறைய மழைப்பொழிவு தொடர்ந்து வேகமாக வந்து திடீர் மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் அமெரிக்காவுக்கு காத்து தான் இருக்குது. தொடர்ந்து அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் அனுபவிக்க போகிறார்கள். அந்தளவிற்கு மழை இருக்குது. மழையும் இடியும் மின்னலும் கண்ணை குருடாக்கும், மின்னல் காதை செவிடாக்கும், இடி அந்த அளவிற்கு ஓயாத இடி மின்னல் மழை இருக்கிறது கார்பன் அதிகரித்ததன் காரணமாக. அடுத்தபடியாக ஆப்பிரிக்க நாடுகள், தென் அமெரிக்க நாடுகள். தென் அமெரிக்க நாடுகளை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து கடந்த வாரம் இருந்த மழைப்பொழிவை விட இப்பொழுது மழையோட தீவிரம் கூடியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தாழ்வு சுழற்சியும் உருவாகி இருக்கிறது. அதாவது அர்ஜென்டினாவோட தெற்கு பகுதியில், அர்ஜென்டினாவோட தெற்கு பகுதியிலையும் சிலியிலையும் உருவாகியிருக்கக்கூடிய இந்த தாழ்வு சுழற்சி மழைப்பொழிவு நிறைய மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினாவின் வடக்கு பகுதி தொடங்கி கொலம்பியா வரைக்கும் உள்ள எல்லா நாடுகளும், தென் அமெரிக்க நாடுகளில் மிக கன மழைப்பொழிவு, இடியுடன் கூடிய மழைப்பொழிவு, வெப்பசலன இடிமழை பொழிவு பருவமழை போல் கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது எனலாம். இடி அதிகமாக இருக்குது எனலாம். இது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும், தொடர்ந்து இருந்து கொண்டே தான் இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம். தொடர்ந்து இன்னொரு 3 மாதங்களுக்கு இந்த மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டு இருக்கும். அடுத்தபடியாக ஆப்பிரிக்க நாடுகளை பொறுத்த வரைக்கும், அதாவது ஏற்கனவே மடகாஸ்கருக்கு மழைப்பொழிவை கொடுத்து, ரீயூனியன் மற்றும் மொரிஷியஸுக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுத்து விலகி இருக்கிற நிலை. இப்போ சாதாரண மழை, தூறல் சாரல் மட்டும்தான் இருந்துகிட்ருக்கு, பெரிய மழை இல்லை. இருந்த போதிலும் ஆப்பிரிக்காவில் இப்பொழுது உயரழுத்தம் இருக்குது, தாழ்வழுத்தம் இருக்குது. மொசாம்பிக் விட்டு உயரழுத்தம் இருக்குது, அதற்கு உள்ளே தாழ்வழுத்தம் இருக்குது. இரு காற்று இணைவால் ஆப்பிரிக்காவோட மத்திய பகுதியில், அதாவது உகாண்டா, டான்சானியா மற்றும் கென்யா,
இங்கெல்லாம் காங்கோ இந்த நாடு, உகாண்டாவோட தலைநகர் கம்பாலா, இதெல்லாம் மழைப்பொழிவு இருக்கிறது. அதாவது நாள் முழுவதும் பெய்யாவிட்டாலும் உகாண்டாவோட கம்பாலா பகுதிக்கு அவ்வப்பொழுது மேகமூட்டத்துடன் கூடிய வானிலை, இதமான வெப்பநிலை, வெயில் லேசாக வெளிச்சம் காட்டினாலும் பெரும்பாலான நாட்கள் வானம் குளிர்ந்து, அதாவது ஒரு இதமான வெப்பநிலையுடன் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு கொண்டிருக்கும். திடீரென்று காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் மழைப்பொழிவை கொடுக்கும். இது ஒட்டுமொத்த மத்திய ஆப்பிரிக்காவிற்கும் தற்பொழுது மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் வடக்கு ஆப்பிரிக்க நாடுகள், அதாவது சூடான் மற்றும் சவுத் சூடான், சோமாலியா போன்ற பகுதிகளுக்கு வரக்கூடிய ஏப்ரல் முதல் மற்றும் 2வது வாரங்களில் எட்டி பிடித்து மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே குயின்லாந்து மாகாணத்தில் கொட்டி தீர்க்கிறது மழை. புதிதாக ஒரு காற்று சுழற்சி ஒன்று உருவாகி ஆஸ்திரேலியாவோட வடக்கு பகுதியை நாளைக்கு கடக்க இருக்குது, 29ஆம் தேதி. இந்த நிகழ்வு இல்லாமல் ஏற்கனவே ஒரு நிகழ்வு குயின்லாந்து மாகாணம் வழியாக அது அப்படியே தெற்கு மாகாணம், அதாவது நியூ சவுத் வேல்ஸ் மாகாணங்களுக்கு நுழைந்து கடலோர பகுதிகளுக்கு கனமழை பொழிவு. 2 நிகழ்வு இப்போது. ஒன்று வடக்கு மாகாணத்தில் ஒரு நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலம், இன்னொரு நிகழ்வு பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த குயின்லாந்துக்கு அதீத மழைப்பொழிவை கொடுத்து விட்டு நியூ சவுத் வேல்ஸுக்கு வந்து கனமழை பொழிவை கொடுப்பதற்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே 2 நிகழ்வுகள் அடுத்தடுத்த வரக்கூடிய நாட்களிலே கனமழை பொழிவை ஆஸ்திரேலியாவோட ஒட்டுமொத்த வடக்கு கடலோரமும் ஒட்டுமொத்த கிழக்கு கடலோரமும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு தான் இருக்கும். அடுத்தபடியாக இந்தோனேஷியாவின் ஜாவா சுமத்ரா பகுதிகளில் தொடர்ந்து வெப்பசலன இடிமழைப்பொழிவு இருந்து கொண்டிருக்கும். சிங்கப்பூர் மலேசியாவை பொறுத்த வரைக்கும் தென்சீன கடற்பகுதியிலிருந்து அந்தமான் கடற்பகுதிக்கு வந்து தமிழ்நாட்டு வட தமிழ்நாடு அல்லது தெற்காந்திர கரைக்கு வரக்கூடிய ஒரு காற்று சுழற்சி தற்பொழுது தென்சீன கடலை நீடித்து கொண்டிருக்கு. இந்த காற்று சுழற்சியானது தொடர்ந்து மேற்கு நோக்கி நகர்ந்து மலேசியாவின் வடக்கு எல்லையில் தாய்லாந்து மற்றும் மலேசியா இடைப்பட்ட பகுதியில் வழியாக அது வங்கக்கடலோட அந்தமான் கடற்பகுதிக்கும் பிறகு மேற்கு நோக்கி வர இருக்கிறது. இது வரக்கூடிய நாட்களில் சிங்கப்பூருக்கு கொஞ்சம் குறைவான மழைப்பொழிவை கொடுத்தாலும் மலேசியாவிற்கும் தாய்லாந்திற்கும் ஒரு கனமழைப்பொழிவை கொடுக்க போகிறது வரக்கூடிய நாட்களில். இப்படி இலங்கைக்கும் மாலத்தீவிற்கும் ஏற்கனவே இலங்கைக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற நிலையில் மாலத்தீவிற்கும் கோடை மழை, வெப்பசலன இடிமழை பொழிவு கண்டிப்பாக உண்டு. நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றானது அது தமிழ்நாட்டிற்கும் ஆந்திர பிரதேசத்திற்கும் கர்நாடகாவிற்கும் கேரளாவிற்கும் புதுச்சேரிக்கும் மழைப்பொழிவை கொடுப்பதற்கு வர இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக மாலத்தீவு, இலங்கை, இந்தியாவோட தென் மாநிலங்கள் எல்லாமே நல்ல மழைப்பொழிவை வரக்கூடிய கோடையில் கொடுக்க இருக்கிறது. அதோட தொடக்கமாக வரக்கூடிய 2ஆம் தேதியிலிருந்து அமைய இருக்கிறது. 7ஆம் தேதியிலிருந்து வலுவான நிகழ்வு இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள். நன்றி.